ஹலோ அபிலாஷ் அகஸ்டஸ் ஹியர். இன்றைக்கி ஒரு சீரிஸ் ரெக்கமெண்டேஷனோடு வந்திருக்கேன். அது என்ன சீரிஸ்னு பார்த்தீங்கன்னா வின்லேண்ட் சாகா. ஸோ இந்த வின்லேண்ட் சாகா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. 2 சீசன் வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அதுக்கு மேலே படிக்கணுன்னா நீங்கள் வந்து மாங்கான்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் காமிக் மாதிரி வாங்கி படிக்கணும். ஸோ இந்த வின்லேண்ட் சாகா வந்து நிறைய பேர் வந்து ஹைப் கொடுத்துட்டே இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு கூட பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருந்தான். பட் நான் பெருசாக எடுத்துக்கல. பட் ஏதோ ஒன்று இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் எனக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னு ஜான்வரியில் ஆரம்பித்து இப்போ தான் நான் முடிச்சிருக்கேன். நான் வழக்கமாக வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணி அப்படியே முடிச்சிருவேன் ஒரு சீரீஸ்லாம் 1 வீக் 2 வீக்ஸில். இது வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து இயர் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற விஷயத்தெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன்ல. பட் அதை நான் பண்ணதுக்கு எனக்கு பயங்கர ரிவார்டிங்காக இருந்துச்சு. சீசன் 1 கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடும். பட் சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்லோவாக ரொம்ப நார்மல் கான்வர்சேஷன்ஸ் மாதிரி இருக்கும். போர் அடிச்சுது, எனக்கு போர் அடிச்சுது. ஏன்னா நான் ஒரு டோபமைன் ஜங்கி, எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக இருந்ததை நான் பார்ப்பேன். பட் அந்த எண்டிங் வந்து இன்றைக்கி பார்க்குறேன், வேறு லெவல் வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. நான் யோசிக்கும் போது நிறைய விஷயத்த வந்து யோசிக்க வச்சுது. எனக்கு ஒரு படம் ஒரு சீரீஸ் பார்த்தா இதுதான் தோணும், யாரோ லைஃப்பில் ஏதோ நடந்துச்சுன்னு இல்லாமல் அது நம்மளை வந்து அப்படியே வந்து ஒரு இம்பேக்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் வந்து இது பண்ணிருந்துச்சு. இது வந்து எனக்கு எப்படி என்னடா நருட்டோ, என்னடா இது ஜுஜுட்சு கைசன்ன்ற மாதிரி. இது வந்து ஜஸ்ட்டு வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் அதெல்லாம் கிடையாது. இப்போது வந்து நருட்டோ வீட்டில் யாராவது சண்டை போட்டால் இந்தாடா ரசெங்கான் அப்படின்னு சொல்லி போய் அடிச்சிடுவான். அதை மாதிரி இல்லாமல் நிஜமாகவே வந்து ஒரு வைக்கிங்ஸ்லாம் வாழ்ந்த காலத்தில் வந்து அவங்க எப்படி வார் பண்ணியிருப்பாங்க, ஏன் அவங்க வார் பண்ணாமல் இருந்திருப்பாங்கன்றது. அதாவது ஒரு ஒரு பாஷா எப்படி மாணிக்கமானார், ஒரு மகாத்மா காந்தி எப்படி உருவானார், அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, ஏன் அந்த மாதிரி ஒரு நான் வைலன்ஸுன்றதை ஒருத்தர் சூஸ் பண்ணுறாங்கன்றதை வந்து சூப்பராக வந்து இந்த சீரீஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. நான் அடுத்து மாங்கா படிக்கலான்ட்டு இருந்தேன். நீங்கள் டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஹியூமனிட்டி, இந்த வார், வைக்கிங்ஸ், அதாவது வீரன் அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழில் இருக்கும், யார் வீரன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சீரீஸ் பார்க்கும்போது ஆன்சர்லாம் தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. பட் நிறையா கொஷின்ஸ் அது ரிலேட்டடாக வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றி ரெடிட்லேயும் நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ரெடிட்லேயும் போய் பாருங்கள். சீரீஸ் பேர் வின்லேண்ட் சாகா. அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. டேக் கேர், டூ ஆடி லவ், லவ் ஆடி லவ், பை.